விவசாயிகளுக்கு வாழ்க்கையிலே புத்தொழி ஊட்டப்படும். அதன் மூலம் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கறவை பசுக்கள் வளர்ப்பு சிறந்த விவசாய பூமியாக பொள்ளாச்சி, உடுமலை, மடத்துக்குளம், வெள்ளக்கோயில், காங்கயம் போன்ற அனைத்து பகுதிகளும், பல்லடம் போன்ற பகுதிகளும் மாறும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பொள்ளாச்சியிலே விரைவிலே ஒரு பொள்ளாச்சி மாவட்ட மருத்துவமனை இன்னும் அதாவது ஓபி வார்டு இன்னும் 3 மாடி உயர்த்தி கட்டப்பட்டு, குழந்தைகள் நல மருத்துவமனை இன்னும் 3 மாடி உயர்த்தி கட்டப்பட்டு விரைவிலே பொள்ளாச்சி மாவட்ட மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக சிறப்பாக செயல்படக்கூடிய காலம் வரும். அதே போல் நர்சிங் கல்லூரி அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே தொடங்கப்படும். எம்டி, எம்எஸ், இன்னும் ஆர்த்தோ போன்ற மேல் படிப்புகள் அனைத்தும் பொள்ளாச்சியிலேயே தொடங்கப்படும். அனைத்து நோய்களுக்குமான வைத்திய சிகிச்சை பொள்ளாச்சி மருத்துவமனையிலே கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு புதிய சட்டக்கல்லூரி கொண்டு வரப்படும். இன்னும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இப்போ எப்படி தென்னை நார் தொழில் இருக்கிறதோ, தென்னை பித்து கட்டி உற்பத்தி செய்யும் தொழில் இருக்கிறதோ, இதன் மூலம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அந்நிய செலாவணி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த தொழிலுக்கு மின்சார கட்டண சலுகை தருவதாக நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். அப்படி சலுகைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு, பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் குறைக்கப்பட்டு எல்லாம் செய்யும்போது 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு தென்னை சார்ந்த பொருள்கள் ஏற்றுமதி நடைபெறும் என்பதையும் தெரிவித்து அதற்கான முயற்சிகள் நடைபெறும் என்று கூறி, அதே போல் விவசாயத்தில் இங்கே உற்பத்தி செய்கிற காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டங்காய், அவரைக்காய், துவரைக்காய், இன்னும் பல்வேறு காய்கள் இங்கேயே பதப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்வதற்குண்டான விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை கூறி